நீங்க இன்னும் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போன்ற அப்டேட்கள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ரொம்ப குறைஞ்ச ரேட்ல டிடிஹெச் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற மொபைல் நம்பருக்கு இமிடியேட்டா கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம். டிடி ஃப்ரீ டிஷ் பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம் இல்லையா? குறிப்பா 2026ஆம் ஆண்டிற்கான ஒரு முழுமையான டிடி ஃப்ரீ டிஷ் வழிகாட்டியை தான் இன்னைக்கு நாம அலச போறோம். உங்களுக்கான சேனல் லிஸ்ட், என்னென்ன உபகரணங்கள் தேவை, இப்படி எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாம். வாங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். 4,50,00,000 சும்மா இல்லைங்க. இந்தியால இத்தனை வீடுகள்ல இப்போ இந்த டிடி ஃப்ரீ டிஷ் சேவை பயன்படுத்தப்பட்டு வருது. இது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு நெட்வொர்க் அப்படிங்கறத இந்த ஒற்றை எண்ணே நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது இல்லையா? இந்த விளக்கு தொகுப்புல நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, டிடி ஃப்ரீ டிஷ்னா என்ன, MPG2க்கும் MPG4க்கும் உள்ள வித்தியாசம், 2026க்கான மிகப்பெரிய சேனல் லிஸ்ட், தென்னிந்திய சேனல்களோட விரிவாக்கம், அப்புறம் கடைசியா இதை எப்படி செட்டப் பண்றது, இதை எல்லாத்தையும் வரிசையா பார்க்க போறோம். முதல்ல இந்த டிடி ஃப்ரீ டிஷ்னா அடிப்படையில என்ன அப்படிங்கறத சுருக்கமா பார்த்துடலாம். சிம்பிளா சொல்லணும்னா, டிடி ஃப்ரீ டிஷ் அப்படிங்கிறது மாதாந்திர கட்டணமே இல்லாத இந்தியாவோட ஒரே ஃப்ரீ டு ஏர் டிடிஹெச் சேவை. இந்திய அரசோட பிரசார் பாரதி தான் இதை இயக்குறாங்க. இதுல உள்ள மிகப்பெரிய பிளஸ் என்னன்னா, நீங்க லைஃப் டைம்க்கு எந்த மாதாந்திர ரீசார்ஜ் கட்டணமோ கட்ட தேவையே இல்ல. மாசானா ₹1 கூட செலவு கிடையாது. உடனே நீங்க மாதாந்திர கட்டணம் இல்லனா இதை செட்டப் பண்றதுக்கு ரொம்ப செலவாகுமோ அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, இதற்கான ஆரம்ப செலவு தோராயமா ஒரு ₹2,000 மட்டுமே. ஆமாங்க, ஒரு முறை மட்டும் இந்த சிறிய முதலீட்டை செஞ்சு தேவையான உபகரணங்களை வாங்கிட்டா போதும். வேற எந்த செலவும் இல்ல. அடுத்த முக்கியமான விஷயம், எந்த பாக்ஸ் வாங்குறது, அதாவது MPG2 மற்றும் MPG4 பாக்ஸ்களுக்கு இடையிலான வேறுபாடுகள். இங்க ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. எந்த பாக்ஸ் வாங்குறதுங்கிறதுல நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். பழைய மாடலான MPG2 பாக்ஸை வாங்குனீங்கன்னா சேனல்ஸ் ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும், வீடியோ குவாலிட்டியும் சுமாரா தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் காசு அதிகமா கொடுத்து புதிய MPG4 பாக்ஸை வாங்குனீங்கன்னா மேக்ஸிமம் சேனல்கள், சூப்பரான HD குவாலிட்டி, அது மட்டும் இல்லாம பென் டிரைவ் சப்போர்ட், யூடியூப் வசதின்னு நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கிடைக்கும். அதனால எந்த டவுட்டும் வேணா MPG4 பாக்ஸையே வாங்குங்க. அதுதான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல நான் முக்கியமா சொல்ல விரும்புற ஒரு எச்சரிக்கை என்னன்னா, காசை மிச்சப்படுத்துறேன்னு சொல்லி ரொம்ப மலிவான லோக்கல் டிஷ் ஆண்டனாக்களையோ தரமில்லாத வயர்களையோ தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா செலவானாலும் பரவாயில்ல, நல்ல டிடிஹெச் கடைகள்ல போய் தரமான பிராண்டட் டிஷ், நல்ல LNB உறுதியான வயர்களை பார்த்து வாங்குங்க. ஏன்னா ஆரம்பத்திலே குவாலிட்டியான பொருட்களை வாங்கிட்டா அப்புறம் அடிக்கடி சிக்னல் கட் ஆகுறது, டிஷ் அட்ஜஸ்ட் பண்றதுன்னு எந்த தலைவலியும் இருக்காது, பாத்துக்கோங்க. சரி, இப்போ எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிற 2026க்கான பிரம்மாண்டமான சேனல் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். இவ்ளோ கம்மி செலவுல எத்தனை சேனல்ஸ் கிடைக்கும்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. மொத்தம் 173 டிவி சேனல்ஸ் முற்றிலும் இலவசமா கிடைக்குதுங்க. இதுல 47 தூர்தர்ஷன் சேனல்கள், அது போக 96 தனியார் சேனல்களும் அடங்கும். இது மட்டுமா, ஆகாஷ்வாணியோட 48 ரேடியோ சேனல்கள் பிளஸ் 11 HD சேனல்கள், இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். நம்ப முடியல இல்ல, ஆனா அதான் நிஜம். இப்ப நீங்க பாக்குறது நம்ம GSAT-15 செயற்கைக்கோள் மூலமா ஒளிபரப்பாகிற சேனல்களோட விரிவான டேட்டா. நியூஸ், சினிமா, ஸ்போர்ட்ஸ்னு எல்லா வகையான சேனல்களும் எந்த அளவுக்கு இங்க கொட்டி கிடக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நேரடி சான்று. இது எல்லாத்தையும் நீங்க ஒரு பைசா கூட கட்டாம பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இங்க ஹைலைட். இன்னொரு விஷயம், இது வெறும் என்டர்டைன்மெண்ட்க்கு மட்டுமான தளம் கிடையாது. எஜுகேஷனுக்காகவே ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் இதுல இருக்கு. PM வித்யா திட்டத்தின் கீழே சுமார் 200 கல்வி சேனல்கள், ஸ்வயம் பிரபா, டிஜிஷாலா மாதிரி பல கல்வி நெட்வொர்க்குகள் இதுல ஸ்ட்ரீம் ஆகுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்ககிட்ட MPG4 பாக்ஸ் இருந்தா இந்த அறிவு களஞ்சியம் முழுசும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிரும். ஓகே, இப்போ நம்ம ஊருக்கு வருவோம். தென்னிந்தியா சேனல்களோட விரிவாக்கம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் ரீசெண்டா ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்திருக்காரு. அதாவது டிடி ஃப்ரீ டிஷ்ல தென்னிந்திய மொழி சேனல்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கணும்னு EAல முறையில ஸ்பெஷல் ஸ்லாட்டுகள் ஒதுக்கப்பட்டிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு தனியார் சேனல்கள் ஈஸியா இதுல உள்ள வரத்துக்காக விதிமுறைகளையும் ரொம்பவே சிம்பிள் ஆக்கியிருக்காங்க. இது நிஜமாவே நமக்கு ஒரு சூப்பரான நியூஸ் தானே? சரி, நமக்கு என்னென்ன தமிழ் தெலுங்கு சேனல்கள் கிடைக்குதுன்னு பார்த்தா, தமிழ்ல சேனல் நம்பர் 21ல டிடி தமிழ் கிடைக்குது. கூடவே புதுசா டிடி தமிழ் HDயும் வந்திருக்கு. தெலுங்குல டிடி யாதகிரி, டிடி சப்தகிரி சேனல்கள் இருக்கு. இதுல ஸ்பெஷல் என்னன்னா,
TV9 தெலுங்கு, ஆஸ்தா தெலுங்கு மாதிரி பிரைவேட் சேனல்களும் இப்ப புதுசா ஆட் ஆயிருக்கு. ஆனா மறந்துடாதீங்க, இந்த புது தனியார் சேனல்களை பார்க்கணும்னா உங்ககிட்ட கண்டிப்பா MPG4 பாக்ஸ் இருக்கணும். அதே மாதிரி கன்னடம், மலையாளம் சேனல்களையும் நீங்க பார்க்கலாம். கன்னடத்துல டிடி சந்தனா, மலையாளத்துல டிடி மலையாளம் சேனல் இருக்கு. இது போக ஆஸ்தா கன்னடா, TV9 கன்னடா, பப்ளிக் டிவி, அப்புறம் மாசவில் மனோரமான நிறைய ஃபேமஸான பிரைவேட் சேனல்களும் இதுல இணைஞ்சிருக்காங்க. ரீசெண்டா நடந்த ஏலத்துல ஜெயிச்சு மார்ச் 2026 வரைக்கும் இவங்க இலவசமா ஒளிபரப்ப போறாங்க. ஆனா நான் திரும்பவும் சொல்றேன், இந்த சேனல்கள் எல்லாமே MPG4 பாக்ஸ்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். ஃபைனலா நம்ம லிஸ்ட்ல இருக்கிற கடைசி டாபிக், இதற்கான உபகரணங்கள் மற்றும் அதை எப்படி செட்டப் பண்றது அப்படிங்கிற வழிகாட்டுதல். இதுக்கு நீங்க உங்க லோக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கடையில போய் வாங்க வேண்டியது வெறும் 4 பொருட்கள் தான். 1, ஒரு செட்-டாப் பாக்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி MPG4 வாங்குறது பெஸ்ட். 2, ஒரு சின்ன சைஸ் டிஷ் ஆண்டனா. 3, சிக்னலை ரிசீவ் பண்ற LNB சாதனம். அப்புறம் 4வது, ஆண்டனாவையும் பாக்ஸையும் கனெக்ட் பண்ண ஒரு RF கேபிள். இந்த 4 பொருள் இருந்தா போதும், வேலை முடிஞ்சது. இப்போ செட்டப் பண்றது எப்படின்னு பாப்போம். எல்லாத்தையும் வாங்கி மாட்டியாச்சு. அடுத்து என்ன? சேனல்களை எப்படி டியூன் பண்றதுன்னு ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட், உங்க ரிமோட்ல மெனு பட்டன் அழுத்தி இன்ஸ்டலேஷனுக்கு போங்க. அங்க GSAT 15 சேட்டலைட் 93.5 டிகிரி ஈஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. LNB ஃப்ரீக்வன்சில போய் 09750 அல்லது 10600 மெகாஹெர்ட்ஸ்னு செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் FTA அதாவது ஃப்ரீ டு ஏர் மோட செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு பிளைண்ட் ஸ்கேன் இல்லனா சர்ச் கொடுங்க. அவ்வளவுதாங்க. மேஜிக் மாதிரி உங்களுக்கு தேவையான அத்தனை சேனல்களும் ஸ்கிரீன்ல வந்துரும். இப்ப ஃபைனலா உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. மாசம் எந்த பில்லும் கட்ட தேவையில்லை, 163 இலவச சேனல்கள் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம 2026ல நம்ம ஊர் பிராந்திய மொழி சேனல்களும் இன்னும் அதிகமாக போகுது. இவ்ளோ பிரம்மாண்டமான வசதிகள் ஃப்ரீயா கிடைக்கும் போது மாசம் ஆயிரக்கணக்கில் செலவு வைக்கிற அந்த பிரைவேட் DTH கனெக்ஷனுக்கு குட் பை சொல்லிட்டு டிடி ஃப்ரீ டிஷ்க்கு மாறுவதற்கான நேரம் வந்துருச்சா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா இந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள்.